ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய்க்கு பிடிச்ச சாப்பாட்டுலேருந்து அவருக்கு பிடிச்ச பைக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து புட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு எந்த ஒரு பதிலும் தெரியாத அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அதுவும் நான் தான் வந்து தோக்க போகிறேன்னு தெரிஞ்சு பூவும் பார்த்தீங்கன்னா கையிலே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. தோற்று முடிச்சிடுதும் பார்த்தீங்கன்னா இந்த பூவை வந்து நீங்கள் வந்து கட்டி மல்லியோட தலையில் வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அன்னபூர்ணியம்மா. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மா விடுவாங்களா? மரியாதை சொல்கிறேன், நீங்கள் வந்து போட்டியில் தோத்துட்டீங்க. இப்போ மல்லி தோத்துறதுனால பூவை கட்டி உங்கள் தலையில் வந்து வச்சுருப்பா. நீங்கள் வந்து தோத்துட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும். பார்த்தீங்கன்னா பூ கட்ட தெரியாத ஓரளவுக்கு வந்து கட்டி நம்முடைய மல்லிகை கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து இல்லை இந்த பூ வந்து நீங்கள் வைக்கக்கூடாது, இந்த போட்டி நடந்ததே வந்து விஜய்க்காக தான், அதனால் உங்கள் கையால் வந்து விஜய் கிட்ட கொடுங்க, விஜய் வந்து மல்லிக்கு வந்து இந்த பூவை வந்து வச்சு விடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் தான் வந்து வைப்பேன் அப்படின்ட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. மாப்பிள்ள நீங்கள் அந்த பூவை வந்து வாங்கி வைங்க உங்கள் அக்கா கையில் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இல்லை விஜய் நானே வந்து வைக்கிறேன் விடு அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, பூ தானே, யார் வச்சா எனக்கு கொடு, நானே வந்து வச்சிடறேன், அதுவும் போட்டியில் வந்து அவள் தானே வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பூவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடி நம்முடைய மல்லியோட தலையில் வந்து விஜய் வந்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டதோட நம்முடைய அன்னபூர்ணியம்மாவில் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு ரெண்டே பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன ரஞ்சிதாவும் வீணா போன ராஜேஸ்வரி தாங்க. ஆர்ஆர் குரூப்ஸோட ஓனருன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து திமிருங்க, இதை அவங்க சொத்தை வந்து பறிச்சிட்டுன்ற மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மாவோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, மல்லியும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வச்ச பூவை வச்சுக்கிட்டு நம்முடைய மல்லி வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மல்லிகைப்பூவோட வாசம் பார்த்தீங்கன்னா சும்மா கும்முன்னு வந்து தூக்குதுங்க. அது வந்து எதுக்காக வைப்பாங்கன்றத வந்து நல்லா யோசிச்சு தான் நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து இந்த மாதிரி போட்டியை நடத்தி அந்த பூ வந்து நம்முடைய மல்லியோட தலையில் வந்து வர்றதுக்காக வந்து வச்சுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட வாசத்தில் நம்முடைய விஜய் வந்து அந்த அப்படியே வந்து கட்டி இழுக்க போகிறாங்க. நம்முடைய மல்லி நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட மல்லி வாசம் ஏதோ ஒரு பண்ணுதுங்க. அதனால் நம்முடைய மல்லியை நெருங்கி போகிற பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம மல்லியை வந்து தீருமனதும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மல்லி வந்து விழ போகிறாங்க. அவங்கள வந்து அப்படியே வந்து நம்முடைய விஜய் வந்து அணைச்சிடாந்தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வேறு என்ன நடக்கும்? இந்த ரெண்டு கொம்பேரி முக்கானம் வந்து மூக்கை தூக்கிட்டு கோவத்தில் வந்து இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கான சான்ஸே இல்லை. அந்த மாதிரி வேலையை தான் நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து பார்த்து விட்டுட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் நம்முடைய வெண்பாவுக்கு வந்து ஒரு குட்டி தம்பி பாப்பாவோ குட்டி வெண்பாவோ வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பிறக்கணும். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதா மூஞ்சிலே வந்து ஒன்று கிடைக்கிது, அம்மாவோட வாழ்க்கையோட வந்து கெடுக்க பார்க்குற அப்படின்ட்டு அது இந்த ராஜேஸ்வரியோட வாயில் கக்காவே வந்து போகணுங்க. நம்ம மல்லியை வந்து கொடுமை பண்ணதுக்கு கூடிய விரைவில் இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.